The title winner of Bigg Boss season 6. How do you feel as how do I feel? வேற லெவலில் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே நம்ம பிக் பாஸ் சீசனுக்குள்ளே போனோம், டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படின்றத எனக்கு ஜீர்ணிக்கி எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு. பிகாஸ் இந்த ட்ராமான்னு சொல்லுவாங்களே, ட்ராமா மீன்ஸ் அது நம்ம உள்ளே இருக்கோம், அந்த டெய்லியும் வந்து அந்த வீட்டில் நம்ம பார்க்குற மக்கள், அந்த வீடு சரௌண்டிங் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஓகே சீசன் முடிஞ்சிச்சு, டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஹாப்பினஸ் வந்து அது ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் ரியலி ஹாப்பி. Super. It's filled with fire emoji. If Azim is there in the thumbnail, what do you feel? Azim இருந்தாலே ஒரு fire emoji போடுறாங்க. அப்படியா? வெறித்தனம், அப்படியே வெறித்தனத்தோட இருக்காங்க. ஏன், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மேபி நானா இருக்கனால அது காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து நடிக்காம கேமராக்காக ப்ரிட்டன் பண்ணாம ஐம் பீங் மை செல்ஃப், அதனால மேபி அப்படி இருக்கலாம். கமெண்ட்ஸே அப்படிதான் இருக்கு அசீம். அப்படியா? அசீம்னே ஃபயர். தேங்க்யூ நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கணும் டேரக்ட், தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ லைவ். இட் வாஸ் லைக் நான் வந்து 1 வீக் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த லைவ். இது என்னை வந்து கூப்பிட்டு பண்ண வச்சது ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அசீம் எப்போ லைவ் வருவாங்க. அந்த விஷயம் நானும் ஃபோன் கால்ஸ்ல மெசேஜஸ்லாம் பார்க்க நேர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து இன்னைக்கு டைட்டில் வின்னர் அசீம் அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே விளையாடுனதுன்னு நான் தான். ஆனால் நான் பண்ணதில் சரியா இருக்கு, இவன் என்ன கோவப்பட்டாலும் அவன் பேசுகிற விஷயம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்ட ஒரு தமிழ் மக்களுக்கும், ஒவ்வொரு பாமர மக்களுக்கும், உலகெங்கும் வாழும் என் தமிழ் இனத்திற்கும், சகோதர சமயத்து மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பெரிய நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா நீங்க என்னை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கலனா இன்னைக்கு அசீம் பிக் பாஸ் அசீமா தான் இருந்திருப்பேன், பிக் பாஸ் டைட்டில் அசீமா இருந்திருக்க மாட்டேன். அதுக்கு ரொம்ப தன்னடக்கத்தோட வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நன்றிகள். Super, super, super. Few questions about the contestants, Azim. Okay. ஒரு contestant பேர்கள் சொல்றேன். Okay. அதுக்கு முன்னாடி ஓவர்வியூவா ஒன்று கேட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம contestant பேர் வச்சு தனித்தனியா போகலாம். ஓகே. Who do you think உங்களோட ஃபேவரட் அப்படின்னா ஹவுஸ்ல யாரு? ஃபேவரட் கேட்குறீங்களா? ரொம்ப பிடிச்சவங்கன்னா மணிகண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் மணிகண்டா வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கும் மணிகண்டாக்கும் அந்த ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க எந்த பழக்கம் கிடையாது. பட் ஹீஸ் அ ஒன் ஜென்யூன் பர்சன் ஹூ ஐ லைக் தி மோஸ்ட் இன் த ஹவுஸ், மணிகண்டா. நைஸ். உண்மையான முகம் இன்ன வரைக்கும் வெளி கொண்டு வராத ஒரு ஆள் அந்த சீசன்லேயே யாரா இருக்கும்? ரச்சிதா. வாய்ஸோ? பிகாஸ் ரச்சிதா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் என்னதான் வந்து நான் இப்படி தான் நானாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நான் ரச்சிதா வந்து அவங்க ரொம்ப ப்ரிட்டன்டிவாக அவங்க வந்து கேமராக்கா மட்டுமே பண்ணுற மாதிரி எனக்கு பல இடங்களில் தோணியிருக்கு. அதை நான் கமல் சார் எபிசோட்லையும் சொல்லியிருக்கேன். ரச்சிதா நீங்கள் இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஷெல்குள்ளே இருந்து நீங்கள் வெளியே வரல ரச்சிதா அப்படின்னு இருக்கேன். மேபி எங்கே நம்ம வெளியே வந்தால் மக்கள் நம்மளோட உண்மையான முகம் பார்த்து நம்மளை வந்து அவங்க ரசிக்க மாட்டாங்களோ அப்படின்ற அந்த கான்சியஸில் அவங்க பண்ணாமல் இருக்கலாம். 106 நாள். What do you miss? I miss செல்போன். இல்ல செல்போன் அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மையாகாது. ஐ மிஸ் மை பேரண்ட்ஸ். எங்க பேரண்ட்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், தாய் தப்பனை. அப்புறம் என் நண்பன் தெரியும் சதாம். அப்புறம் என் தம்பி, அதான் ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலே வந்துடுவாங்க தம்பி. அப்புறம் அப்பப்போ நிறைய தியேட்டரில் போய் படம் பார்க்குறதையும் நியூஸ் பார்க்குறதையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே சரி, இப்போ ஷோல இருந்து என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க? ஷோல இருந்து மிஸ் பண்றது தி பிக் பாஸ் வாய்ஸ். அந்த வாய்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஷோவில் வந்து நாங்கள் டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த சாங் போட்டு எழுப்பிவிடுவாங்க. ஒரு விஷயத்துல பிக் பாஸ் சொல்லும் போது அசீம் கான்ஃபெஷன் ரூம் வாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு வாட்டி நம்ம வந்து லிவிங் ரூம் கூப்பிட்றதா இருக்கட்டும், அந்த வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னொன்று அந்த வீட்டுக்குள்ள என்னதான் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தால் கூட அது ஒரு மாதிரி ஃபன்னாக தாங்க இருந்துச்சு. இப்போ நினச்சி பார்த்தாலே சூப்பராக நம்ம 106 நாள் வந்து தெரியாத 20 பேரோட நம்ம இருந்திருக்கோம். அது என்னதான் சண்டைகள் சச்சரவாக இருந்தாலும் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றப்போ அஃப்கோர்ஸ் நான் அந்த வீடையும் கண்டஸ்டன்ஸையும் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, ஒரு நம்ம ப்ரோமோ லான்ச் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஆமா, அதுல வந்து சில அனிமல்ஸ் இருக்கும். ஆமா, நான் ஒவ்வொரு அனிமல் பேரா சொல்லுவேன். யார் யார் என்னென்ன அப்படின்றத ஹைஃபன் போட்டு சொன்னாலும் சரி. இன்றைக்கு தான் ஏதோ மாற்றி ஒரு ஃபீலே கேட்குறீங்களா? சரி சரி கேளுங்க. ஆரம்பம் இல்லை ஆரம்பிக்கலாம். பாம்பு,
பாம்பு. பாம்பு வந்து பாம்பு 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 மகேஸ்வரி. ஏன் எதனால தெரிஞ்சுக்கலாமா? இல்ல மகேஸ்வரி எப்படின்னா, பாம்பு இப்படின்னா வந்தோன்னு சிரிக்கிட்டே இருக்கும் பாம்பு. ஆனா பாம்பு பாத்தீங்கன்னா, அந்த பாம்பை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னா அந்த பாம்புக்கு தெரியாது. அந்த பாம்போட வேலை சீர்றது, போய் கொட்டுறது. அந்த வகையில மகேஸ்வரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து எது நல்லது எது கெட்டதுன்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சீரணும் அப்படின்றதுலதான் அவங்க ரொம்ப முன்முனைப்பா இருப்பாங்க. அதனால மகேஸ்வரி. ஈகிள் கழுகு பார்வை. பார்வையும் கூட இல்ல. ஆமா, கழுகு வந்து பாம்பை தூக்கி போயிடும். பாம்பை தூக்கிட்டு போயிடும். அந்த கழுகு வந்து பாம்பை தூக்கிட்டு போயிடும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சிவன். ஏன் அவங்க வந்து எப்படின்னா, சிவன் ஆக்சுவலி ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள். ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஷீ ஸ்பீக் வித் சென்ஸ். சிவன் வந்து ஷீ ஸ்பீக்ஸ் வித் சென்ஸ். சப்போஸ் அவங்கள்ட்ட ஏதாவது வந்து சப்போஸ் சென்சிபிளா இல்லாம அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னா அவங்க கவுண்டர்ஸ் வந்து அது கரெக்டா அவங்க அந்த பாம்பை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்க வயசு சின்ன வயசு தான், 26, 27 if I'm not wrong சிவனுக்கு. பட் ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள். அதனால கழுகுனா பாம்பு சிவன். முதலை. முதலை அப்படியே முழுங்கிடும் இல்ல. முதலை மைனா. ஓகே, மைனா தான் முதல்ல. அவ அப்படியே வந்து ஏதாவது ஒண்ணு பேச அப்படியே முழுங்கிடுவா. ஆனா பாவம் அகைன் ஷீஸ் ஒன் வெகிலி ஒன்லி. ஆனா உள்ளுக்குள்ள உன ஏதாவது பேசினா போதும் அப்படி முழுங்கிடுவா. ஸோ மைனா. சிங்கம். சிங்கம் உங்க முன்னாடி ஓடு. அந்த ப்ரோமோல சொன்ன மாதிரி காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் இருக்க முடியும். ஸோ உங்க முன்னாடி. இது வந்து தற்பெருமையில சொல்ல, என் மேல கான்ஃபிடன்ஸ்ல சொல்றேன், தன்னம்பிக்கையில சொல்றேன். சூப்பர். எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு தேங்க் தி வியூவர்ஸ் as மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அததான் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்து அவ்வளோ சண்டைகள் வந்துச்சு, சச்சரவு வந்துச்சு. ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். இப்போ நீங்க அந்த வீட்டுல எங்களை 106 நாள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த வீட்டுல நாங்க போடுற சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், முரண்பாடுகள், இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள கேம் சம்பந்தப்பட்டதாகவும் அந்த கேம் ரிலேட்டட் டாஸ்க் ரிலேட்டடா தான் எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்க ஒழிய, அந்த வீட்டுல நாங்க பிடிச்ச சண்டைகள், சச்சரவுகள் இது எதுவுமே வெளி உலகத்தை சார்ந்ததோ வெளி உலகத்தின் அடிப்படையிலோ கிடையாது. அது முழுக்க முழுக்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க டாஸ்க், அந்த வீட்டுக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகளோட பிரதிபலிப்பு தான் சண்டையா வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த சண்டைகளை வந்து வச்சு எங்க யாரையுமே நீங்க டிட்டர்மைன் பண்ணா அது சரியா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வெளியே என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா அந்த வீடு நம்மளை ஒண்ணு பண்ணும். அந்த வீடு நம்மளை ஒண்ணு கண்டிப்பா பண்ணும். பிகாஸ் நீங்க வெளி உலகத்துல இருந்து எந்த தொடர்பும் இல்லாத இருப்பீங்க. ஃபோன் இருக்காது, நியூஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்பா அம்மா பார்க்க மாட்டீங்க. மேரேஜ் ஆனவங்க ஹஸ்பண்ட்ஸையோ ஒய்ஃப்ஸையோ பார்க்க முடியாது, அவங்க கிட்ஸ் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது அந்த வீடு நம்மள ஒன்று பண்ணுங்க. பண்ணும்போது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க என்ன சண்டை பிடிச்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே, இந்த சைடு ஒன்னா லிவிங் ரூம், இந்த சைடு ஒன்னா அந்த கார்டன் லாஸ்ட் ஏரியா, லெஃப்ட்ல போனா கிச்சன், ரைட்ல போனா பெட்ரூம் ஏரியா. இந்த 4 செவுத்துக்குள்ளதான் நீங்க யார்கிட்ட சண்டை பிடிச்சாலும் முரண் வந்தாலும் சந்தோஷனாலும் இந்த 4 செவுத்துக்குள்ளதான் நீங்க அவங்கள பார்த்தாலும் பேசி ஆகணும். சில பேர் நினைப்பாங்க, என்னன்னா இவன் சண்டை போடுறான், சண்டை பிடிச்சி திருப்பி போய் பேசிடுறானே. பேசாம என்ன செய்ய முடியும்? பேசிதாங்க ஆகணும். பிகாஸ் இது நம்ம வெளி உலகம்னு வைங்களேன், எனக்கு இவனை பிடிக்கலையா, சாரிடா நான் அவனை பேச விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி போயிடலாம். ஆனா அந்த பிக் பாஸ் வீடியோ நீங்க எங்க கிளம்பி போவீங்க? போக முடியாது. ஒருவேளை அவங்களோட நம்ம பேசாம இருந்தா கூட பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்ல நம்ம கம்பல்சரியா நிர்பந்தத்தின் அடிப்படையிலையாவது நம்ம அவங்களோட பேசிதான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு கட்டாயமா இருக்கும். இன்னொன்னுங்க, எதுக்கு நம்ம சண்டையை வந்து மனசுக்குள்ள வெஞ்சன்ஸா வச்சுக்கணும் சொல்லுங்க? அது தேவையே இல்லையே. ஸோ அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கும் போது பட்ட கோவங்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கனால நம்ம பட்டதே ஒழிய வேற எதுனாலையுமே கிடையாது. சொல்லப்போனா விக்ரமன் பத்தி என்கிட்ட வெளியே போகும்போது கேட்கறாங்க, எப்படிங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சொல்லப்போனா விக்ரம் இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட்ங்க. அந்த வீட்டுக்குள்ள எனக்கும் விக்ரமனுக்கும் அது வந்து அந்த கோவத்தினாலதான் அந்த சண்டையை தவிர
கொள்கை ரீதியில கோட்பாடு ரீதியில அவருக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. உள்ளுக்குள்ள அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம். நானும் விக்ரம் ஒன்னா பெட்மேட்டு. நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், அவரும் பேசியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன். உள்ள அவர் என்ன கோவப்பட்டாலும் தன்னிலை மாறாம கரெக்டா இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கும் விக்ரமுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, இப்பவும் கிடையாது. நாங்க எங்கேயா பார்த்தா கூட ஹாய் விக்ரம் நல்லா இருக்கீங்களா அப்படிதான் பேசுவோம். ஆனா இதை வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணான்னு நினைக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனிவேஸ் நான் இப்போ வந்து நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த வீட்டில் 106 நாள் நான் இருந்தாலும் நான் பண்ண விஷயங்கள நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு ஓட்டு போட்ட ஒரு மக்களும், ஒரு தமிழ் மக்களுக்கும், ஒரு வீட்டில் இருக்கும் அம்மா தாய்மார்களுக்கும், சின்ன சின்ன பசங்க, நான் வந்து இன்டர்வியூஸ்ல அந்த ஓப்பன் டாக்ஸ் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்க்கலாம். ஓப்பனாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க. கேட்கும் போது ஒரு பாமர மக்களும் யாரை பிடிக்கணும் அசீம்ன்றாங்க, ஒரு முதியவர் சொல்றாங்க, ஒரு அக்கா சொல்றாங்க, ஒரு தங்கை சொல்றாங்க, சின்ன குழந்தை சொல்லுது. அப்படி இருக்கும் போது ஓகே, நம்மளை வந்து பார்த்து ரசிச்சனாலதான் இவ்வளவு பேர் நமக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு பிக் பாஸ்ல சீசன் 6 டைட்டில் வினரா வந்திருக்கேன்னா எனக்கு ஓட்டு போட்ட ஒரு மக்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் யூ ஐ எம் நத்திங். நான் திருப்பி சொல்ற மாதிரி தான் அந்த கப் எந்த இல்லை நம்மளுக்கு. தேங்க்யூ. Super. Thanks a lot, Azim. Thanks a lot for your time. Thank you so much, Derek. And மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை பிக் பாஸ்ல நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாத்தையும் இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் கீழே தூண்ட போதெல்லாம் துன்பத்தில் இருக்கும் போதெல்லாம் இருந்தது என் மக்கள் மட்டும்தான். ஸோ மக்கள் என்னைக்குமே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அசீம். What's up? Hi, வணக்கம். The title winner of Big Boss season 6. How do you feel, Azim? How do I feel? வேற லெவல்ல இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஓகே நம்ம பிக் பாஸ் சீசனுக்குள்ள போனோம், டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படின்றத எனக்கு ஜீர்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு. பிகாஸ் இந்த ட்ராமான்னு சொல்லுவாங்கல்ல, ட்ராமா மீன்ஸ் அது நம்ம உள்ள இருக்கோம், அந்த டெய்லியும் வந்து அந்த வீட்டில் நம்ம பார்க்குற மக்கள், அந்த வீடு சரௌண்டிங் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் ஓகே சீசன் முடிஞ்சிச்சு, டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஹாப்பினஸ் வந்து அது ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி. Super. It's filled with fire emoji. If Azim is there in thumbnail, what do you feel? Azim இருந்தாலே ஒரு fire emoji போடுறாங்க. அப்படியா? வெறித்தனம், அப்படியே வெறித்தனத்தோட இருக்காங்க. ஏன், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மேபி நானா இருக்கனால அது காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து நடிக்காம கேமராக்காக ப்ரிட்டன் பண்ணாம ஐ எம் பீங் மை செல்ஃப். அதனால மேபி அப்படி இருக்கலாம். கமெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு அசீம். அப்படியா? அசீம் ஃபயர். தேங்க்யூ நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கணும் டேரக்ட். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ லைவ். இட் வாஸ் லைக் நான் வந்து 1 வீக் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த லைவ். இது என்னை வந்து கூப்பிட்டு பண்ண வச்சது ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அசீம் எப்போ லைவ் வருவாங்க. அந்த விஷயம் நானும் ஃபோன் கால்ஸ்ல மெசேஜஸ்லாம் பார்க்க நேர்ந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து இன்னைக்கு டைட்டில் வின்னர் அசீம் அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள விளையாடுனதுன்னு நான் தான். ஆனால் நான் பண்ணதில் சரியா இருக்கு, இவன் என்ன கோவப்பட்டாலும் அவன் பேசுகிற விஷயம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்ட ஒரு தமிழ் மக்களுக்கும், ஒவ்வொரு பாமர மக்களுக்கும், உலகெங்கும் வாழும் என் தமிழ் இனத்திற்கும், சகோதர சமயத்து மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பெரிய நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா நீங்க என்னை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கலன்னா இன்னைக்கு அசீம் பிக் பாஸ் அசீமா தான் இருந்திருப்பேன். பிக் பாஸ் டைட்டில் அசீமா இருந்திருக்க மாட்டேன். அதுக்கு ரொம்ப தன்னடக்கத்தோட வணக்கம் சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நன்றிகள். Super. Few questions about the contestants, Azim. Okay. ஒரு contestant பேர்கள் சொல்றேன். Okay. அதுக்கு முன்னாடி நான் ஓவர்வியூவா ஒன்று கேட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம contestant பேர் வச்சு தனித்தனியா போகலாம். ஓகே. Who do you think உங்களோட ஃபேவரட் அப்படின்னா ஹவுஸ்ல யாரு? ஃபேவரட் கேட்குறீங்களா? ரொம்ப பிடிச்சவங்கன்னா மணிகண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் மணிகண்டா வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கும் மணிகண்டாக்கும் அந்த ஹவுஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்க எந்த பழக்கம் கிடையாது. பட் ஹீஸ் அ ஒன் ஜென்யூன் பர்சன் ஹூ ஐ லைக் தி மோஸ்ட் இன் த ஹவுஸ். மணிகண்டா. நைஸ். உண்மையான முகம் இன்ன வரைக்கும் வெளிக்கொண்டு வராத ஒரு ஆள் அந்த சீசன்லயே யாரா இருக்கும்? ரச்சிதா. வாய்ஸோ
பிகாஸ் ரச்சிதா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் என்னதான் வந்து நான் இப்படி இருந்தால் நான் நானாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நான் ரச்சிதா வந்து அவங்க ரொம்ப ப்ரிட்டன்டிவாக அவங்க வந்து கேமராக்கா மட்டுமே பண்ணுற மாதிரி எனக்கு பல இடங்களில் தோணியிருக்கு. அதை நான் கமல் சார் எபிசோட்லையும் சொல்லியிருக்கேன். ரச்சிதா நீங்கள் இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஷெல்குள்ள இருந்து நீங்க வெளியே வரல ரச்சிதா அப்படின்னு இருக்கேன். மேபி எங்க நம்ம வெளியே வந்தா மக்கள் நம்மளோட உண்மையான முகம் பார்த்து நம்மளை வந்து அவங்க ரசிக்க மாட்டாங்களோ அப்படின்ற அந்த கான்சியஸ்ல அவங்க பண்ணாம இருக்கலாம். 106 நாள். What do you miss? I miss செல்போன். இல்ல செல்போன் அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மையாகாது. ஐ மிஸ் மை பேரண்ட்ஸ். எங்க பேரண்ட்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், தாய் தப்பனேன். அப்புறம் என் நண்பன் தெரியும் சதாம். அப்புறம் என் தம்பி, அதான் ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலே வந்துடுவாங்க தம்பி. அப்புறம் அப்பப்போ நிறைய தியேட்டரில் போய் படம் பார்க்குறதையும் நியூஸ் பார்க்குறதையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே சரி, இப்போ ஷோல இருந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? ஷோல இருந்து மிஸ் பண்ணுறது பிக் பாஸ் வாய்ஸ். அந்த வாய்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஷோவில் வந்து நாங்கள் டெய்லியும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த சாங் போட்டு எழுப்பிவிடுவாங்க. ஒரு விஷயத்துல பிக் பாஸ் சொல்லும் போது அசீம் கான்ஃபெஷன் ரூம் வாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு வாட்டி நம்ம வந்து லிவிங் ரூம் கூப்பிட்றதா இருக்கட்டும், அந்த வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்னொன்று, அந்த வீட்டுக்குள்ள என்னதான் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தால் கூட அது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருந்துச்சு. இப்போ நினச்சி பார்த்தாலே சூப்பராக நம்ம 106 நாள் வந்து தெரியாத 20 பேரோட நம்ம இருந்திருக்கோம். அது என்னதான் சண்டைகள் சச்சரவாக இருந்தாலும் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றப்போ அஃப்கோர்ஸ் நான் அந்த வீடையும் கண்டஸ்டன்ஸையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு நம்ம ப்ரோமோ லான்ச் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதில் வந்து சில அனிமல்ஸ் இருக்கும். ஆமாம். ஓகே, நான் ஒவ்வொரு அனிமல் பேராக சொல்லுவேன். யார் யார் என்னென்ன அப்படின்றத ஹைஃபன் போட்டு சொன்னாங்க. சரி, இன்றைய தான் ஏதோ மாற்றி விட ஃபீலே கேட்குறீங்களா? சரி சரி கேளுங்க. ஆரம்பம் இதில் ஆரம்பிக்கலாம். பாம்பு. பாம்பு பாம்பு வந்து பாம்பு 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 மகேஸ்வரி. தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, மகேஸ்வரி எப்படின்னா பாம்பு இப்படின்னா வந்தோன்னு சீறிக்கிட்டே இருக்கும் பாம்பு. ஆனா பாம்பு பாத்தீங்கன்னா அந்த பாம்பை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னா அந்த பாம்புக்கு தெரியாது. அந்த பாம்போட வேலை சீர்றது, போய் கொட்டுறது. அந்த வகையில மகேஸ்வரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து எது நல்லது எது கெட்டதுன்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சீரணும் அப்படின்றதுலதான் அவங்க ரொம்ப முன்முனைப்பா இருப்பாங்க. அதனால மகேஸ்வரி. ஈகிள். கழுகு பார்வை. கூட இல்ல. ஆமா, கழுகு வந்து பாம்பை தூக்கி போயிடும். பாம்பை தூக்கிட்டு போயிடும். அந்த கழுகு வந்து பாம்பை தூக்கிட்டு போயிடும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சிவின். ஏன் அவங்க வந்து எப்படின்னா சிவன் ஆக்சுவலி ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள். ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஷீ ஸ்பீக் வித் சென்ஸ். சிவன் வந்து ஷீ ஸ்பீக்ஸ் வித் சென்ஸ். சப்போஸ் அவங்கள்ட்ட ஏதாவது வந்து சப்போஸ் சென்சிபிளாக இல்லாமல் அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்க கவுண்டர்ஸ் வந்து அது கரெக்டாக அவங்க அந்த பாம்பை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்க வயசு சின்ன வயசு தான், 26, 27 if I'm not wrong சிவனுக்கு. பட் ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள். அதனால கழுகுனா பாம்பு சிவன். முதலை. முதலை அப்படியே முழுங்கிரும் இல்ல. முதலை. மைனா. ஓகே, மைனா தான் முதல்ல. அவ அப்படியே வந்து ஏதாவது ஒண்ணு பேச அப்படியே முழுங்கிடுவா. ஆனா பாவம் அகைன் ஷீஸ் ஒன் வெகிலி ஒன்லி. ஆனா உள்ளுக்குள்ள உன ஏதாவது பேசினா போதும் அப்படி முழுங்கிடுவா. ஸோ மைனா. சிங்கம். சிங்கம் உங்க முன்னாடி ஓடு. அந்த ப்ரொமோல சொன்ன மாதிரி காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் இருக்க முடியும். ஸோ உங்க முன்னாடி. இது வந்து தற்பெருமையில சொல்ல, என் மேல கான்ஃபிடன்ஸ்ல சொல்றேன், தன்னம்பிக்கையில சொல்றேன். சூப்பர். எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு தேங்க் தி வியூவர்ஸ்? as மக்கள் என்ன சொல்றது? அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்து அவ்வளோ சண்டைகள் வந்துச்சு, சச்சரவு வந்துச்சு. ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். இப்போ நீங்க அந்த வீட்டில் எங்களை 106 நாள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த வீட்டில் நாங்க போடுற சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், முரண்பாடுகள் இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள கேம் சம்பந்தப்பட்டதாகவும் அந்த கேம் ரிலேட்டட் டாஸ்க் ரிலேட்டடாக தான் எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்க ஒழிய அந்த வீட்டில் நாங்கள் பிடிச்ச சண்டைகள் சச்சரவுகள் இது எதுவுமே வெளி உலகத்தை சார்ந்ததோ வெளி உலகத்தின் அடிப்படையிலோ கிடையாது.
அது முழுக்க முழுக்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க டாஸ்க், அந்த வீட்டுக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகளோட பிரதிபலிப்பு தான் சண்டையா வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த சண்டைகளை வந்து வச்சு எங்க யாரையுமே நீங்க டிட்டர்மைன் பண்ணா அது சரியா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வெளியே என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா அந்த வீடு நம்மளை ஒண்ணு பண்ணும். அந்த வீடு நம்மளை ஒண்ணு கண்டிப்பா பண்ணும். பிகாஸ் நீங்க வெளி உலகத்துல இருந்து எந்த தொடர்பும் இல்லாத இருப்பீங்க, ஃபோன் இருக்காது, நியூஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது, அப்பா அம்மா பார்க்க மாட்டீங்க, மேரேஜ் ஆனவங்க ஹஸ்பண்ட்ஸையோ ஒய்ஃப்ஸையோ பார்க்க முடியாது, அவங்க கிட்ஸ் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது அந்த வீடு நம்மள ஒன்று பண்ணுங்க. பண்ணும்போது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க என்ன சண்டை பிடிச்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே, இந்த சைடு ஒன்னா லிவிங் ரூம், இந்த சைடு ஒன்னா கார்டன் லாஸ்ட் ஏரியா, லெஃப்ட்ல போனா கிச்சன், ரைட்ல போனா பெட்ரூம் ஏரியா, இந்த 4 செவுத்துக்குள்ளதான் நீங்க யார்கிட்ட சண்டை பிடிச்சாலும் முரண் வந்தாலும் சந்தோஷனாலும் இந்த 4 செவுத்துக்குள்ளதான் நீங்க அவங்களோட பார்த்தாலும் பேசி ஆகணும். சில பேர் நினைப்பாங்க, என்னன்னா இவன் சண்டை போடுறான், சண்டை பிடிச்சி திருப்பி போய் பேசிடுறானே. பேசாம என்ன செய்ய முடியும்? பேசிதாங்க ஆகணும். பிகாஸ் இது நம்ம வெளி உலகம்னு வைங்களேன், எனக்கு இவனை பிடிக்கலையா, சாரிடா நான் அவன்கிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி போயிடலாம். ஆனா அந்த பிக் பாஸ் வீடியோ நீங்க எங்க கிளம்பி போவீங்க? போக முடியாது. ஒருவேளை அவங்களோட நம்ம பேசாம இருந்தா கூட பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்ல நம்ம கம்பல்சரியா நிர்பந்தத்தின் அடிப்படையிலையாவது நம்ம அவங்களோட பேசிதான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு கட்டாயமா இருக்கும். இன்னொன்னுங்க, எதுக்கு நம்ம சண்டையை வந்து மனசுக்குள்ள வெஞ்சன்ஸா வச்சுக்கணும் சொல்லுங்க? அது தேவையே இல்லையே. ஸோ அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கும் போது பட்ட கோவங்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கனால நம்ம பட்டதே ஒழிய வேற எதுனாலையுமே கிடையாது. சொல்ல போனா விக்ரமன் பத்தி என்கிட்ட வெளியே போகும்போது கேட்கறாங்க, எப்படிங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சொல்ல போனா விக்ரம் இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட்ங்க. அந்த வீட்டுக்குள்ள எனக்கும் விக்ரமனுக்கும் அது வந்து அந்த கோவத்தினாலதான் அந்த சண்டையை தவிர கொள்கை ரீதியில கோட்பாடு ரீதியில அவருக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. உள்ளுக்குள்ள அவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். நானும் விக்ரம் ஒன்னா பெட்மேட், நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், அவரும் பேசியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன். உள்ள அவர் என்ன கோவப்பட்டாலும் தன்னிலை மாறாம கரெக்டா இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கும் விக்ரமுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, இப்பவும் கிடையாது. நாங்க எங்கேயா பார்த்தா கூட ஹாய் விக்ரம் நல்லா இருக்கீங்களா அப்படிதான் பேசுவோம். ஆனா இதை வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணான்னு நினைக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனிவேஸ், நான் இப்போ வந்து நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த வீட்டில் 106 நாள் நான் இருந்தாலும் நான் பண்ண விஷயங்கள நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு ஓட்டு போட்ட ஒரு மக்களும், ஒரு தமிழ் மக்களுக்கும், ஒரு வீட்டில் இருக்கும் அம்மா தாய்மார்களுக்கும், சின்ன சின்ன பசங்க, நான் வந்து இன்டர்வியூஸ், அந்த ஓப்பன் டாக்ஸ் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்க்குறேன். ஓப்பனாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க. கேட்கும் போது ஒரு பாமர மக்களும் யாரை பிடிக்கணும் அசீம்ன்றாங்க, ஒரு முதியவர் சொல்றாங்க, ஒரு அக்கா சொல்றாங்க, ஒரு தங்கை சொல்றாங்க, சின்ன குழந்தை சொல்லுது. அப்படி இருக்கும் போது ஓகே, நம்மளை வந்து பார்த்து ரசிச்சனாலதான் இவ்வளவு பேர் நமக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு பிக் பாஸ்ல சீசன் 6 டைட்டில் வின்னரா வந்திருக்கேன்னா எனக்கு ஓட்டு போட்ட ஒரு மக்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் யூ ஐ எம் நத்திங். நான் திருப்பி சொல்ற மாதிரி தான், அந்த கப் எந்த இல்லை நம்மளுக்கு. தேங்க்யூ. Super. Thanks a lot, Aseem. Thanks a lot for your time. Thank you so much, Derek. And மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பா இந்த சப்போர்ட்டை பிக் பாஸ்ல நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாத்தையும் இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் நான் பண்ண போற ஒரு விஷயத்துலையும் நீங்க கொடுப்பீங்க அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் கீழே தூண்ட போதெல்லாம், துன்பத்தில் இருக்கும் போதெல்லாம் இருந்தது என் மக்கள் மட்டும்தான். ஸோ மக்கள் என்னைக்குமே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.